வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம தினம் ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறது ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபயர்லெஸ் குக்கிங்கில் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்காக இப்போ நான் முந்திரி, பிஸ்தா, கேரட், பேரிச்சம்பழம் இந்த 4 எடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டஃபிங் செய்யறதுக்கு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இந்த வெள்ளரிக்காய் தான் மெயினே அதுக்கு. அதில் வச்சு தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். முந்திரி, பிஸ்தா, கேரட், பேரிச்சம்பழம் அது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வெள்ளரிக்காய், ஸ்டஃபிங்ஸ் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கு எந்த அளவு ஸ்டஃபிங்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு வச்சுக்கலாம். இதை நீங்கள் வெள்ளரிக்காயில் தான் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு எந்த காய் விருப்பமோ, எது நீங்கள் பச்சையாக சாப்பிடுவீங்களோ அதை நீங்கள் பீர்க்கங்காய் எதில் வேணால் பண்ணலாம். இதை வச்சிட்டோம். இப்போ இதுக்கு மேலே ஒரு வெள்ளரிக்காய் வச்சிடும். எந்த அளவு, அதே மாதிரி உங்களுக்கு உள்ளே எந்த அளவு ஸ்டஃபிங்ஸ் தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம். இவ்வளோதான். நமக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ண வேண்டியதான். நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான, அதே சமயம் ஹெல்த்தியான, நம்ம வந்து அடுப்புக்கிட்டே போகாமல் ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வச்சு காமிக்கிறேன். நான் இந்த அளவு கூட வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சாச்சு. வெள்ளரிக்காயெல்லாம் அதில் ஒரு டெக்கரேஷனுக்காக செர்ரி போடுறேன். நீங்கள் செர்ரி தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் என்ன வேணால் பிஸ்தா, முந்திரி, பாதாம் எது ஒன்றா வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடித்தமாக இருக்குமோ அதெல்லாம் வைக்கலாம். இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயம் டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுப்புக்கிட்டே போகாமல், அதுவும் பசங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடி.